போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அங்கீகாரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள், அதிமுக, பாஜக தவிர்த்து முக்கியமான அரசியல் கட்சிகள் அனைத்தும் இதில் ஒரே குரலில் கண்டன குரலை எழுப்பியிருக்கின்றன. டெல்லியில் ராகுல் காந்தி தொடங்கி எழுத்தாளர் அருந்ததி ராய் உட்பட இது கருத்துரிமையை பறிக்கக்கூடிய செயல். விமர்சன உரிமை மாணவர்களுக்கும் இருக்க வேண்டும். ஓர் அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக அதை ஒடுக்குவது தவறு என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நாட்டு நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் மாணவர் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று இதை பாரதிய ஜனதா சொல்கிறது. இந்த அமைப்புக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை என்பது திட்டமிட்ட ஒரு செயலா அல்லது தேவையற்ற வகையில் இது பெரிதுபடுத்தப்படுகிறதா? இது மாணவர் நலனுக்காக எடுக்கப்பட்ட செயலா அல்லது மாற்று கருத்தை ஒடுக்குவதற்கான முயற்சிகளில் ஒன்று என்று சொல்வதா? கட்சிகள் கண்டிக்கின்றன, மாணவர்கள் போராடுகிறார்கள். எனவே இந்த தடையை ஐஐடி விலக்கிக் கொள்ளுமா? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்திய குடியரசுக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேக்கு தமிழரசன், இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத், புதிய தமிழகம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் திரு கிருஷ்ணசுவாமி, எழுத்தாளர் திரு பிரபாகரன், மாணவர் தலைவர் திரு கணேசன். வணக்கம். வணக்கம். டாக்டர் கிருஷ்ணசுவாமி, இந்த அடக்குமுறை அப்படின்ற சொல்லாடலை எல்லா கட்சிகளும் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். மத்திய அரசாங்கம் இதில் எங்களுக்கு தொடர்பில்லை, இது தன்னாட்சியான ஒரு நிறுவனம், ஐஐடி ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்க விதிமுறையை மீறினாங்க அப்படின்றதற்காக ஒரு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை, இதில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை மத்திய அரசின் தரப்பில் விளக்கம் தரப்படுகிறது. அதை சிறிதும் கூட ஏற்றுக்கொள்ள இயலாதுங்க. இந்தியாவிலிருந்து செயல்படக்கூடிய எல்லா விதமான நிறுவனங்களுமே இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சங்களை மீறி செயல்பட முடியாது. அந்த வகையில் ஐஐடி என்று அழைக்கப்படக்கூடிய உயர்கல்வி நிறுவனம் அது சென்னையிலே செயல்பட்டாலும் சரி, இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் செயல்பட்டாலும் சரி, இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது. அந்த வகையில் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பலகர்த்தா அல்லது அதனுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு அதை தோற்றுவித்த வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கரை பற்றி, அதேபோல சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மாணவர் ஒரு வட்டம், அதாவது வாசக வட்டம், அந்த அமைப்பினுடைய சில கருத்துக்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல், அதுவும் தமிழகத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தில் அதற்கு தடை வருகிறது என்று சொன்னால் அது அந்த கல்வி நிறுவனமே சுயமாக செயல்பட்டதாக நிச்சயமாக கருத முடியாது. என்று சொன்னால் இங்கிருந்து அனானிமஸ் லெட்டர், ஒரு யாரோ பெயரிடாத ஒருவர் எழுதியதாக, அதாவது மனித உரிமை மனித மேம்பாட்டு மையத்திற்கு எழுதியனுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் மத்திய அரசுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று அவர்கள் கைகழுவி விட முடியாது. எனவே இதில் மத்திய அரசுக்கு முழு பொறுப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். முதற்கட்டமாக அதை சொல்லி முடிக்கிறேன். நீங்க அப்படி சொன்னாலும் கூட மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது என்றே வைத்துக் கொண்டாலும் கூட மாணவர்கள் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நிறுவனத்துக்குள்ள செயல்படணும். அந்த இருக்கக்கூடிய கைட்லைன்ஸை வயலேட் பண்ணி இவங்க செயல்பட்டாங்க, ஐஐடியோட லோகோவை தவறாக இவங்க பயன்படுத்தினாங்க, இதற்கு நாங்க பணம் தர முடியாது, அலுவலக வசதிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாது, ஆடிட்டோரியமா பயன்படுத்திக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது மாணவர் அமைப்புன்றது ஒரு நிறுவனத்துக்குள்ள விதிமுறைக்கு உட்பட்டு தானே இயங்கணும். அப்படி இயங்கணும்னு ஒரு நிறுவனம் சொல்றது தப்பா? அதாவதுங்க, இப்பொழுது அப்படி என்று சொன்னால் அவர்களை அழைத்து இந்த விதிமுறைகளுக்கு எதிராக உங்களுடைய அமைப்பு எங்களுடைய லோகோவை பயன்படுத்தி இருக்கிறது என்று அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் உடனடியாக செயல்பட தடை செய்ய வேண்டிய அவசியம் இப்படி வந்தது. அதுதான் கொஸ்டின். விளக்கம் கேட்டிருக்கணும். விளக்கம் கேட்டு அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி இவர்கள் எங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், இது ஒட்டுமொத்தமான ஒரு சுமூகமான சூழ்நிலை கெடுத்துவிடும் என்று அவர்கள் கருதியிருந்தால், அல்லது மாற்று இதை போன்று வேறு எங்குமே எந்த அமைப்புமே செயல்படவில்லை என்று அவர்கள் இந்த மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இருந்திருக்குமானால் அதை ஓரளவு ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முன்வரலாம். பயன்படுத்தினாங்க. இல்ல, அதாவதுங்க,
அந்த கல்வி நிறுவனத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு அந்த லோகோவை பயன்படுத்தாம எதை பயன்படுத்தும்? சரி, ஐஐடிக்குள்ளே செயல்படுது. அப்ப அதுக்கு அந்த கல்வி நிறுவனத்துக்கு அந்த ஒரு அமைப்புக்கு அம்பேத்கர் அவ்வளவு தூரத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டியவரா? பெரியார் ஏற்றுக்கொள்ள கூடாதவரா? அம்பேத்கரும் பெரியாரும் இந்த ஐஐடியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு எந்த விதத்தில் எதிரானவர்கள்? அவர்களுடைய சிந்தனையுடைய அடிப்படையில் தான் இந்த ஐஐடியில செயல்பட முடியும். பெரியாருடைய சிந்தனையுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பட முடியும். அவர்களெல்லாம் எதற்கு, யாரை உருவாக்குவதற்காக அவர்கள் அரசியல் சாஸ்திரம் எழுதுறாங்க? பெரியார் யாரை உருவாக்குவதற்காக அவர் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். என்ன ஐஐடியின் ஆகாயத்தில் தான் வந்தது? அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம், பெரியார் உருவாக்கிய இந்த ஒரு சமூக சீர்திருத்த மண்ணில் தான் அந்த மாணவர்களுக்கு அந்த மக்களுக்கு செயல்படுவதற்காக இந்த ஐஐடி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஐஐடிக்கு செயல்பட வேண்டிய அவசியமே கிடையாது. திரு அர்ஜுன் சம்பத், பெரியாரின் பெயரில் பல்கலைக்கழகம் இருக்கிறது, அம்பேத்கரின் பெயரிலும் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பெரியாரின் சீடர்கள் பெயர்களும் அண்ணா, பாரதிதாசன் உள்ளிட்டவருடைய பெயர்களில் பல்கலைக்கழகம் இருக்கு. அவங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அவர்கள் பட்டத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள்னு. அப்படி இருக்கும்போது பெரியார் அம்பேத்கர் பெயர்ல ஒன்று செயல்படுவதும், அப்படி செயல்படுறதுன்றது ஒரு தேச விரோத சிந்தனை அங்க அதற்கு அதை பயன்படுத்தினாங்க. மாணவர்கள் மத்தியில பிளவை உருவாக்குவதற்கு, வேறு பகைமையை உருவாக்குவதற்கு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெயர்களை தடுப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே இது சம்பந்தமான புகாரை இப்பொழுது மட்டுமல்ல, மோடி ஆட்சியில் மட்டுமல்ல, கடந்த முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது, அதற்கு முன்பாக இருந்த பொழுதே கூட மாணவர் அமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டு அவங்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெளியிருந்து அங்கே போய் வேண்டுமென்றே, இப்போ கோவை சட்டக்கல்லூரி இருக்குன்னா அதுல 4000 பேர் படிக்கிறாங்க. இல்ல, இங்க ஐஐடிக்குள்ளே கோவை சட்டக்கல்லூரியோ சென்னை சட்டக்கல்லூரி ஐஐடிக்குள்ளேயும் கூட தான், ஐஐடிக்குள்ளேயும் கூட இல்ல இந்த அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள்ன்றது ஓராண்டு காலம் தான் ஆகிறது. ஓராண்டு காலம் 2014 ஏப்ரல் 14 தான் செயல்பட்டு முன்பாகவே இதன் பின்புலத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கு முன்பாகவே அன்பின் முத்தங்கள் ஐஐடி வளாகத்துல அன்பின் முத்தங்கள் கிஸ் ஆஃப் லவ் நடத்தினாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் இருந்தது, அவர்கள் அதை அங்க நடத்தினாங்க ஐஐடி வளாகம். இதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் நடந்தது, பல்வேறு பல்கலைக்கழகங்கள் நடந்தது. ஐஐடிங்கிறது ஒரு படிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல மாணவர்களுக்கு எதுக்காக வாசகர் வட்டம் வச்சுக்கிறதுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்ட அனுமதி கொடுத்திருக்காங்க. சென்னை ஐஐடி செய்யலாம். இல்ல, நான் சொல்றது ஐஐடில தினமலர்ல வந்து நரேந்திர மோடியையும் ஸ்மிருதி இராணியையும் கேவலப்படுத்தி பேசினார்கள். விமர்சிக்கிறது என்பது வேறு, தவறான வகையிலே கொச்சைப்படுத்தி ஆபாசமாக பேசுவது என்பது வேறு. என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்ட்ட? எல்லா ஆதாரம் இருக்கு. அவங்க பேசுனதை நாங்க புகார் பண்ணிருக்கோம். சும்மா எடுத்த உடனே டாக்டர் சொன்ன மாதிரி தடை விதிக்கல. இல்ல, ஐஐடி சொன்ன இதே அம்பேத்கர் இதே பேர்ல இருக்கக்கூடிய இந்த வாசகர் வட்டம், இதுல நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், அம்பேத்கருக்கு எதிரான தடை அல்ல இது, ஈவேரா கருத்துக்களுக்கு எதிரான தடை அல்ல இது. இந்த தடை முழுக்க முழுக்க அங்கே தேச விரோத கருத்துக்கள். தேசவிரோத கருத்துக்கள் யார் முடிவு செய்யறது? நாங்க முடிவு செய்யறோம். ஒரு மொட்டை கடிதாசி தானே போயிருக்கு. ஆபீஷியலா புகார் பண்ணிருக்கோம். அதிகாரப்பூர்வமா அவங்க சைட் தினமலர்ல வந்த செய்தியை வச்சு நீங்க சொல்றீங்க. தினமலர் செய்தி இல்ல, மொட்டை கடிதாசி தான் புகார் கொடுத்திருக்கிறேன். இல்ல, ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியில இருந்து ஸ்மிருதி இராணி அமைச்சகத்திலிருந்து இங்க வந்த கடிதம் என்பது ஒரு அனானிமஸ் லெட்டர், மொட்டை கடிதாசி. நாங்கள் இந்து அமைப்புகள் இந்த வாசகர் வட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஈவேரா கருத்துக்களை பரப்புகிறோம் என்கிற போர்வையிலே திட்டமிட்டு எங்களுடைய இந்து சமயத்தை, எங்களுடைய தேசியத்தை, எங்களுடைய இந்த அரசாங்கத்தை மிக கேவலமாக, மிக தரக்குறைவாக ஸ்மிருதி இராணியையும் நரேந்திர மோடியையும் மிக கேவலமாக பேசினார்கள். கருத்தரங்கம் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய புகார்ல சொல்லி இருக்கிறது இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள், மோடி செயல்பாடுகள் விமர்சிங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்க அதான் அந்த புகார்ல இருக்கு. புகாரே வந்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கிறது. மாட்டு இறைச்சியை தடுக்கிறாங்க, அது தவறு. சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து எஃப்டிஐ என்ற பெயர்ல தாய் மண்ணை இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று ஆனால் அம்பேத்கர் மிக கிருஷ்ணசாமி சேக்கு தமிழர் அம்பேத்கர் கொள்கை வேற. சரி, ஈவேராவையும் அம்பேத்கரையும் கொண்டு வந்து திட்டமிட்டு அம்பேத்கர் படத்தை மிக தவறாக பயன்படுத்துகிறார். சரி, அம்பேத்கர் பெரியார் அவங்க இது பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட வர்ற ஒரு கேள்வி. இல்ல, தினமலர் தொடர்பு 3 ஆண்டுகளாக அம்பேத்கரிய பெரியாரிய வாசக வட்டம் மாணவருடைய அந்த பெயரில் ஏதோ தேச விரோதம் என்று சொன்னால்
இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி ஆயுந்தாங்கிய புரட்சியை நடத்தி இந்தியாவை வேறு நாட்டுக்கு விலை பேசுவதற்காக அப்படி ஒரு பெரிய சதித்திட்டம் நடந்ததாக சம்பத் சொல்லுகிறார். அப்படி என்ன ஆதாரம், எதை வச்சு சொல்ற? அந்த கடிதம் கொடுத்தாரு, நீங்க இஷ்டம் போல பேச முடியாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து எந்த மீடியா தான் ஆதாரமா கொடுங்க. நீங்க என்ன ஐஐடி வளாகத்துல அவர்கள் நடத்தின கருத்து நீங்க அப்படி சொல்லுங்க. அங்கே பேசிய நீங்க வந்து நீங்க பேசுறதுக்கு ஆதாரம் காட்டணும். நான் வந்து தினமலரை நான் சொல்றதுக்கு இல்ல, நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். நான் ஏன் சொல்ல ஒரு நிமிஷம் தமிழரசன் சார், ஒரு நிமிஷம். அதாவது தினமலர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த அமைப்பை மாதிரி ஏராளமான இண்டிபெண்டன்ட் ஸ்டூடெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்கு. விவேகானந்தர் பேர்ல ஒரு அமைப்பு, துருவா மாணவர் வட்டம், வந்தே மாதரம் மாணவர் வட்டம், ஜெய்ஹிந்த் மாணவர் வட்டம், ராமாயண பிரச்சார வட்டம், வசிஷ்டர் வட்டம், இப்படி பல்வேறு பேர்கள் இருக்கு. எல்லா கல்லூரிகளும் அவங்க எல்லாம் இருக்கலாம். ஆனா பெரியார் அம்பேத்கர் பேர்ல இருந்தா பெரியார் அம்பேத்கர் பேர்ல இருப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. அவர்கள் அந்த பெயரிலே அங்கே அவர்கள் செய்கின்ற பிரச்சாரத்தை, அவர்கள் செய்கின்ற தேச விரோத செயலை நீங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஒருவேளை புகார் கொடுக்கல, நாங்க புகார் கொடுத்துருவோம். உங்க புகார்ல நடவடிக்கை இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நடவடிக்கை உங்க புகார் மேல வரல. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது என்ன சொல்றாரு, அம்பேத்கரிய பெரியாரிய மாணவர் வாசக வட்டத்திற்கு நாங்கள் தடை விதிக்கவில்லை. அதே தவறான தடை விதிக்கவில்லை நான் சொல்லலை, அதுதான் தடை விதிக்கிறான். அதுதான் தப்புன்னு சொல்றான். அவங்க ஒருவேளை அந்த அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டங்களில் இவர் சொல்லக்கூடிய தேச விரோத, என்ன தேச விரோதம் சொல்லணும் இல்ல, அதுபோல என்ன பேசினாங்க அப்படின்னா அந்த செயலை, அதை யாரு பேசினாங்களோ அதுக்கு மட்டும் தானே விளக்கம் கேட்டு கொடுக்கணும். இந்த அமைப்பை தடை பண்ணதுக்கு இப்ப காரணம் என்ன சொல்லுங்க தமிழரசன், நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த பொறுத்தவரையில பாஸ் அம்பேத்கர் பெயர்லையோ தந்தை பெரியார் பெயர்லையோ ஒரு வாசகர் வட்டம் அங்க வந்து இப்பதான் வந்து புதிதா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஐஐடிங்கில் ஒரு அந்த நிறுவனத்தில் விவேகானந்தர் பெயரில் நீங்கள் சொன்ன ராமாயண அமைப்பு, வசிஷ்டர் அமைப்பு, இப்படி ஏராளமான அமைப்புகள் அங்கே உருவாகி அவர்களெல்லாம் அங்கே பேசிய அந்த கருத்தரங்கத்தில் பேசிய கருத்துக்கள்லாம் இருக்கு பாருங்கள். அந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் தொகுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தந்தை பெரியார் பேர்லையும் பேரறிஞர் அம்பேத்கர் பேர்லையும் இன்னும் பல வாசகர் வட்டம் அங்கே தேவைப்படும். அப்படிப்பட்ட எதிர் விளைவு, சமூகத்தை கூறு போடுகிற, சமூகத்தை பிரித்து ஆளுகிற, சமூகத்தில் ஒரு பிரிவை நசுக்குகிற பல கருத்துக்களே அந்த அமைப்புகள்லாம் அந்த கருத்தரங்கன்ற பேர்ல நடத்தியிருக்கு. இல்ல இதுல ஒரு கேள்வி வருது, எது சமூகத்தை பிளவுபடுத்துறது? இப்போ ஐஐடில சொல்லிருக்கக்கூடிய நான் கேக்குறது, நான் தடை செய்யணும்னு சொன்னா ஒட்டுமொத்தமா எல்லா அமைப்புகளையும் அங்க தடை செஞ்சிருந்தாலும் கூட அதில் ஏதோ இந்த அரசாங்கத்துக்கு மாணவர்களுக்கு இடையே வந்து எந்த விதமான இப்படிப்பட்ட அமைப்புகளும் தேவையில்லை அப்படின்ற ஒரு பொது நோக்கு இருந்தால் யாராவது கருத முடியும். ஆனால் தந்தை பெரியார், பேரறிஞர் அம்பேத்கர், இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்கள் வந்து தடை பண்ணுறதுன்னு சொல்றதுல முழுக்க முழுக்க பாஜகவுடைய அந்த இந்துத்துவ இந்த அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு இப்போ நான் கேட்குறேன் பேரறிஞர் அம்பேத்கர், பாபா அம்பேத்கருடைய இந்த அமைப்பை, இந்த வாசகர் வட்டத்தை தடை செய்யணும்னு சொன்னா ஒட்டுமொத்த கருத்துக்களை தடை செய்றீங்களா? ஒட்டுமொத்த அவருடைய கருத்துக்களை தான் சொல்றாங்க. இது வந்து பெரியாருடைய கருத்துக்களை தான் சொல்றாங்க. இவர்கள் நிறுத்துகிறார்கள், இந்த தவறு, இதுதான் சொல்றாங்க. மிக தவறான செய்தி. அம்பேத்கருக்கு எதிரான இல்ல நீங்க சொன்னீங்க சமூகத்தை பிளவுபடுத்துறது அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. இல்ல முதல்ல ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்க. இந்த ஐஐடி நிறுவனம் அந்த டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸ் அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்பது அந்த மொட்டை கடுதாசில போன புகாரும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறாங்க, மாணவர்களை பிரித்தாளுகிறார்கள், ஜாதியின் பேர்ல ஒரு பகைமை பிரச்சாரத்தை செய்யறாங்க. இதே வந்து ஒரு முழுக்க ஒரு ஜாதி அமைப்பா தாங்க செயல்படுது. 490 பேர் ஃபேக்கல்டி, ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபசர் இருக்காங்க. அதுல 96% பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, 4% தான் ஷெட்யூல்டு ட்ரைப், ஷெட்யூல்டு காஸ்ட், எம்பிசி அண்ட் பிசி. இது எப்படிங்க ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு? அது வேற ஒரு பிரச்சனை இல்லையா? அது வேற ஒரு பிரச்சனை இல்லையா? பிளவுபடுத்து சொல்றாங்க இல்லையா? அது தொடர்பா வழக்கு ஐஐடியே வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரானு சொல்றது, சமூக நீதிக்கு எதிரான. ஐஐடிக்கே அம்பேத்கர் பேரை வைங்கங்கறோம். இல்ல இதெல்லாம் எதிரான விஷயம் அல்ல. இது இந்த தடை என்பதை ஐஐடியே சமூக நீதிக்கும், எளிய மக்களுக்கும், தாழ்த்தப்பட்டோருக்கும், பிற்படுத்தப்பட்டோருக்கும், பழங்குடி மக்களுக்கும், முற்போக்கு சக்திகளுக்கும் எதிரான அமைப்பாக இருக்கு. தொடர்ந்து இப்ப இல்ல, 1980 இந்திரேசன் என்ற ஒரு ப்ரொஃபசர் வந்து ஐஐடியினுடைய சேர்மன் இருந்தார்.
அந்த காலத்திலிருந்து பட்டபத்திரமாக இடஒதுக்கீடு திறமையை குறைக்கும் என்று பட்டபத்திரம் எழுதிட்டு வந்திருக்கிறான். இந்த அமைப்பே வந்து தமிழ்நாட்டில் செயல்படுவது தவறுங்கிறது என்னுடையது. இதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்துது. அது சம்பந்தமா அது வேற ஒரு விவாதம். ஐஐடி வேணுமா வேணாமான்றது நான் கேட்கிறேன், மாட்டிறைச்சி அதை பயன்படுத்துவது தவறு அப்படின்னு இன்னைக்கு பாஜகவும் பாஜகவை மையப்படுத்தி பல மத்திய அமைச்சர்களும் பாஜகவுடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யறாங்க. இதை ஒரு கருத்தாக்கமா வச்சு அங்க வந்து பாபா அம்பேத்கர் தந்தை பெரியார் வாசகர் வட்டம் கருத்தரங்கு நடத்தினா தவறா? இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறீர்கள். இதுல எப்படி இதை வந்து நீங்க தானே இன்னைக்கு வந்து பிரச்சனையாக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு உணவு. இந்த உணவை நீங்கள் பிரச்சனையாக்குற போது அது குறித்து ஒரு கருத்தரங்கத்தை அங்க வந்து அம்பேத்கர் பெரியார் பேர்ல ஒரு வாசகர் வட்டம் நடத்தினா தவறா? ரட்டக்காட்டேரி மாதிரி போட்டு இவங்க வரைஞ்ச கார்ட்டூன் எப்படி எவ்வளவு தரக்குறைவா சித்தரிச்சாங்க. இல்ல, ஒரு இதுல உருவ பொம்மை எரிக்கிறதோ அல்லது கொடும்பாவி எரிக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவமா தானே இன்னைக்கு இருக்கு. நீங்க எரிச்சது இல்லையா? ஆட்டிறைச்சியா ஒரு உணவு அப்படிங்கிற விஷயத்துல ஆர்கியூ பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்க முன்வைங்க. அத வந்து ஒரு ஜாதி பிரச்சனையா நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அதுல நீங்க ஜாதி கலவரம், நீங்க சட்டக்கல்லூரிக்குள்ள நடந்த மாதிரியான ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இது. நீங்க கருத்துரிமை கருத்துரிமைக்கு எதிரான விஷயம் அல்ல. கருத்துரிமையில பிரிக்க முடியாது சார். போட்டுட்டு அந்த கருத்துக்கள் இப்படிதான் இருக்கணும். நீங்க எப்படி வந்து வரையறுக்க முடியும்? நீங்க எப்படி உத்தரவிட முடியும்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்பேத்கருடைய பெரியாருடைய இந்த படிப்பக அட்டை வந்திருக்கு. இதுக்கு முன்ன ராமாயணத்தின் பேரில் வசிஷ்டர் பேரில் எல்லா விவேகானந்த பேரில் எல்லாம் செயல்பட்டு இருந்த பொழுது அங்கே இருந்த ப்ரொஃபஸர்ஸ்னால அந்த அவங்களுடைய சேர்மன்னால எல்லாத்தினாலும் இதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் அம்பேத்கர் பேர்லையும் பெரியார் பேர்லையும் வந்தோடனே அவங்க உடனடியாக தடை செய்ய முடியல. இது போன்ற ஒரு சிறிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்களுடைய ஒரு கருத்து மாற்று கருத்தை பற்றி அவங்களுக்கு ஒவ்வாத ஒரு கருத்தை பற்றி பேசுகிற உடனடியாக நேரடியாக தடைத்தான் போகிறாங்க. அப்போ இதனால் வரலும் விவேகானந்தருடைய பெயரில் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அந்த நாட்டு தேச ஒற்றுமைக்காக பேசுறது, அம்பேத்கருடைய பெயரிலும் பெரியார் பெயரிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து டிஸ்கஸ் பண்ண உடனடியாக தேச விரோதம் ஒரு வார்த்தை அவருக்கு திருப்பி கேட்குறேன். தேச விரோதம் என்று சொல்லுகிறார்களே, என்ன தேச விரோதம் அதில் இருக்கிறது என்பதுதான் அவர் சொல்லணும். இன்னும் 2 விருந்தினர்கள் பேசணும். பிரபாகர், இந்த பல்கலைக்கழகத்தை ஐஐடி வந்து இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான பல்கலைக்கழகமா பார்க்கிறாங்க. இத வந்து இது மட்டும் இல்ல, இந்த பல்கலைக்கழக இந்த தொழில்நுட்ப ஐஐடி வந்து உயர்கல்வி மிக ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலான ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஸ்டான்ஃபோர்ட்ல 600க்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்பு இருக்கு. பிளாக் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், பிளாக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், பிளாக் ஸ்டூடெண்ட் யூனியன், சிஜிபிடி பாலின இதில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான அமைப்பு, ஸ்டான்ஃபோர்ட் சொசைட்டி ஆஃப் பிளாக் சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ். இது வந்து அமெரிக்கா மாதிரியான இடங்கள்லயே நிற அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களே கூட ஒரு அமைப்பு நடத்தலாம், அவங்க வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கான இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப இங்க இந்த பெயர்கள் ஏன் இது ஒரு பிரச்சனைக்குரியதா மாறுது? பெரியார் அம்பேத்கர் பெயருங்க ஒரே வரியில சொல்லலாம். இருக்கு பதில முதுகெலும்பு இல்லாத ஒரு மத்திய அரசு அதிகாரி, முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆசிரியர், முரண்டு பிடிக்கும் மாணவர்கள், குழம்பிய குட்டையில் மின் பிடிக்கும் அரசியல் அமைப்புகள். இதனாலதான் இதெல்லாம் பிரச்சனையாகுது. எல்லாரையுமே சாடுறீங்க. இது யார் தரப்புல தப்பு? எல்லார் தரப்புலயுமே. இப்போ முதல்ல இப்ப அதிகாரி எடுத்துக்கோங்க, ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு, இக்னோர் பண்ணிடலாமே. அதுக்கு எதுக்கு ஆக்ஷன்? அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்களுக்கு ஒரு பயம், எடுக்கலைன்னா எதுவும் ஆயிருமோ ஒன்று. சரி, அந்த பெட்டிஷன் வருது, அந்த ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒண்ணுமே இல்லை, மாணவர்களுடைய நடக்க இந்த வட்டங்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு, இதனால பிரச்சனை இல்லைன்னு ஒரு லெட்டர் போட்டிருந்தான்னா ஒண்ணுமே கிடையாது. உடனே அவரும் அதுக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாம உடனே ஒரு தடைக்கு போறார். நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுக்குள்ள 2 பிரிவு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள சண்டையில தான் இந்த பிரச்சனை வருது ஒழிய இதுல வந்து பேச்சுரிமைங்கிறது முக்கியமான அம்சம் வந்து மாணவர்கள் ஒரு அரசாங்கத்தோட கொள்கைகளை கடுமையாக விமர்சிச்சாங்க, பிரதமரை விமர்சிக்கிறார்கள், பிரதமர் செயல்படுத்துற திட்டங்களை விமர்சிக்கிறாங்க, பிரதமர் இந்திய அன்னையை பாரத தாய மாற்று நாட்டுக்கு முதலீடுகளுக்காக விற்கிறார் அப்படின்னு கடும் சொற்களால் விமர்சிக்கிறாங்க. அப்படி மாணவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறதுன்றது அவருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இன்னொரு தரப்பு மாணவர்கள் மேல ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இங்க பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த நிறுவனம் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? எப்படி எடுக்கணுங்கிறதுல தானே பிரச்சனை. எடுக்கணுங்கிறதுல பிரச்சனையே கிடையாது. எப்படி எடுக்கணுங்கிறதுல தான் எல்லாருக்குமே ஒரு முரண்பாடு இருக்கு. அங்க வந்து போர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கு, எஸ்ஏஎஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு செனட்னு இருக்கு. இந்த 2 பேருமே சரி, இந்த மாணவர்களும் சரி, அவங்களை தடை பண்ண உடனே அங்க போய் முறையிடல, அவங்களும் மீடியாவுக்கு தான் வராங்க.
எதுக்காக வரணும்? எல்லாம் பப்ளிசிட்டிக்கு தான். இல்ல இதே இந்த நடவடிக்கை எடுத்தவரும் கூட தவறான கருத்து. ஒரு விசாரணை மாணவர் தலைவர் வந்திருக்கிறார். அவரும் போராட்டத்தில் பங்கேற்று இன்றைக்கு சிறை ஒரு நாள் காவல்ல இருந்து வந்தவர் திரு கணேசன். இந்த போராட்டம் என்பது நீங்க கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் எடுத்த உடனே தடை செய்திரல. நீங்க சமன்லால் என்ற பேராசிரியரை அழைத்து பகத்சிங்காக நீங்க விழா நடத்திய போது அதற்கு நடவடிக்கை இல்லை. அம்பேத்கருக்கான ஒரு சொற்பொழிவை நீங்க விவேகானந்த கோபாலை அழைத்து பண்ணப்ப அதற்கான பிரச்சனை இதுவும் இல்ல. அதுல அவர் பேசாத ஒன்றுக்கு முன்னாடி நீங்க வெளியிட்ட ஒரு துண்டு பிரசுரம், அதுல மிக மோசமான சொற்கள் இருக்கின்றன, அங்க வளாகத்துக்குள்ள அனுமதி இல்லாம செயல்படுறாங்க அப்படின்ற ஒன்று இருக்கு. இப்ப மாணவர்கள்ன்றவங்க ஒரு கல்லூரிக்குள்ள படிக்கிறதுக்கு செல்றாங்களா அல்லது கான்டெம்பரரி பாலிடிக்ஸை முழுமையா பண்றதுதான் அங்க மாணவருடைய வேலையா மாறுறதுன்றது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இதுல முதல்ல அவர்கள் சமன்லாலை கூப்பிட்ட போது தடையில்லை, விவேகானந்த கோபாலை கூப்பிட்ட போது தடையில்லை என்பதே முதல்ல தவறுங்க. சமன்லாலை கூப்பிட்ட போது அதுக்கு பெரும் நெருக்கடி இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் அந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ரெண்டாவது, மாணவர்களாலுமே படிக்கிறது தான் கல்லூரிக்கு போகிறாங்க, ஒரு தொழில்நுட்ப கல்லூரிக்கு போகிறாங்க, அங்கே போய் அவர்கள் எதுக்கு அரசியல் பேசணும் அப்படின்ற வாதம் அடிப்படையிலே தவறானது. ஏன்னா மாணவர்கள் எதிர்காலத்தினுடைய தலைவர்கள், கண்கள், இப்படி பேசுகின்ற இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை அனைவருக்கும் இருக்குதுன்னு சொல்ற நாட்டில் மாணவர்கள் புத்தக புழுவா மட்டுமே இருக்கணும் எதிர்பார்க்கறது அது ஒரு வேறொரு விவாதம். இதுல பிரச்சனை என்னன்னா இந்த விஷயத்துல என்ன சொல்லிருக்காங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல டீரெகக்னைஸ் பண்றோம், அந்த ஐஐடியினுடைய வசதிகளை நீங்க பயன்படுத்த முடியாது, ஆடிட்டோரியத்தை பயன்படுத்த முடியாது, இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு கருத்துல உடன்பாடு இருக்குதுன்னு சொன்னா நீங்க வெளியில அதுக்கான பிரச்சாரத்தை செய்யலாமே, அதற்கு யாரும் தடை செய்யலையே. இல்ல, இதுல முதல்ல இந்த ஏபிஎஸ்சி என்ற இந்த அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம், அது மட்டும் இல்ல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வெவ்வேறு சில மாணவர் வட்டங்கள் இருக்குது. இவர்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன், லோகோ பயன்படுத்த தான் பிரச்சனைன்னு சொல்றதாக இன்னொரு திசை திருப்பப்படுது. ஆனா அடிப்படையில் என்னன்னு சொன்னா பிரதமரை விமர்சனம் பண்ணதும், இந்துத்துவ கொள்கைகளை விமர்சனம் பண்ணதும், எஸ்சி எஸ்டி மாணவர்களை இன்னொரு பிரிவு மாணவர்களுக்கு எதிராக தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னதான் முக்கியமான குற்றச்சாட்டா மொட்டை கடிதாசில போயிருக்குது. அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அங்க ஃபண்டு பிரச்சனையோ ஆடிட்டோரை பயன்படுத்துற பிரச்சனையோ இல்லை. இது அப்படின்னா அந்த மாணவர் அமைப்பு கூப்பிட்டு விளக்கம் கேட்டிருக்கணும், வாதிச்சிருக்கணும். உங்களுக்கு அதுக்கு தான் அனுமதி இல்லைன்னு சொல்லணும். ஒரு மாணவர் அமைப்பை தடை செய்வதனுடைய முக்கியமான நோக்கம், முக்கியமா பெரியார் அம்பேத்கர் பெயரால் செயல்படுகின்ற இந்த மாணவர் அமைப்பு இந்த அரசினுடைய செயல்பாடை விமர்சிச்சிருக்குது. அதுக்கு மாணவருக்கு ஜனநாயக உரிமை இருக்கு இல்லையா? அப்போ மாணவர்கள் இந்த அரசு எதை செஞ்சாலும் கண்டுக்காம இருக்கணும். இந்துத்துவ கொள்கையில ஒரு உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான இந்த நிறுவனத்தில் எப்படி வேணாலும் அவர்கள் அரங்கேற்றுவார்கள். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல அரங்கேற்றிட்டு இருக்கார்கள். அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியுமா? விவேகானந்தா வாசகர் வட்டம் என்ற இந்த அமைப்பு RSS குருமூர்த்தியை கூட்டி வச்சு அங்கே நிகழ்ச்சி நடத்துறாங்க, அரவந்தன் நீலகண்டனை கூட்டி வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அவர்கள் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துறாங்க, ராமாயணத்துக்காக கூட்டம் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட இந்துத்துவ கொள்கைகளை பரப்பும் போதெல்லாம் இந்த ஐஐடி நிர்வாகம் அமைதியா வேடிக்கை பார்க்குது, ஆடிட்டோரியம் கொடுக்குது, லைப்ரரி ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. முக்கியமா அவர்கள் தென்னிந்தியாவினுடைய RSS தலைமையிடமாக இருந்து செயல்படுவதாக ஐஐடி இன்னைக்கு இருக்குது. அதுக்கு லைப்ரரி கொடுக்கிறதோ ஆடிட்டோரியம் கொடுக்கிறதோ சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? RSSன்றது இன்னொரு அமைப்பு. நான் கேக்குறது என்னன்னா, மாணவர்கள் ஜனநாயகபூர்வமா ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க. இது ஜனநாயக நாடுனா மோடி அரசை விமர்சனம் பண்ணதும், இந்துத்துவ கொள்கைகளை விமர்சனம் பண்ணதிலும் என்ன தேச துரோகம் இருக்கிறது, இல்ல எந்த வகையில் தவறான என்ற வாதத்தை முன்வைக்கணும். சரியானதா இருக்க முடியும். திரு சம்பத், எல்லோரும் கேட்ட ஒரு கேள்விதான், என்ன தேச விரோத கருத்தை அவங்க பேசிட்டாங்க அப்படின்ற கேள்வியை டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர், உங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவர், மாணவர் வட்டம் வெளியிட்ட அந்த துண்டறிக்கையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எதுவும் இல்லை. ஏற்கனவே அரசியல் மற்றும் பொதுத்தலங்களில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை தான் மாணவர் வட்டம் துண்டறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. இதை கூட மத்திய அரசாலும் ஐஐடி நிர்வாகத்தாலும் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. இதுல ஒரு கூட்டம் நடக்கிறது, அதுல ஒரு கருத்தை பேசுறாங்க. அது ஒன்றும் ரகசிய கூட்டம் இல்ல, இண்டோர் மீட்டிங் இல்ல, யாருனாலும் ஐஐடி மாணவர்கள் பங்கேற்கலாம், ஐஐடி பேராசிரியர்கள் பங்கேற்கலாம். ஒரு தேச விரோத கருத்து பேசுறாங்கன்னு சொன்னா அங்கேயே அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கலாமே மற்ற மாணவர்கள். ஒரு கூட்டம் நடத்துறதுனால சமூகத்துல என்ன அமைதியின்மை வந்துருது? இந்த ஒரு துண்டு பிரசுரத்திற்காகவோ அல்லது அவர்கள் ஈவேரா பெயர்ல அல்லது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரிலே வைத்திருக்கின்ற அந்த பெயருக்காகவோ இந்த தடை கிடையாது. இந்த தடை நாங்கள் நீண்ட காலமாக கோரி வருவது. தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி வளாகங்களிலும்
மாணவர் அமைப்பு என்கிற போர்வையில் சார் அதிமுக மிகப்பெரிய மாணவர் அமைப்பு இருக்கு, டிஎம்கே மிகப்பெரிய மாணவர் அமைப்பு இருக்கு, மிகப்பெரிய மாணவர் அமைப்பு, ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்துகிட்டு நக்சல் குழுக்கள் வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலே என்ன வன்முறை வந்துருச்சு? இதுல ஐஐடில என்ன வன்முறை வந்துருச்சு? அம்பேத்கர் பெயரை தவறா பயன்படுத்துறது யாரு, சரியா பயன்படுத்துறது யாரு, யார் முடிவு செய்யறது? பயன்படுத்துகிறார்கள். அன்பின் முத்தங்கள் எதுக்காக சார் ஐஐடி வளாகத்தில் அன்பின் முத்தங்கள் எதுக்காக நடத்தணும்? அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை மட்டும்தான் அவங்க பேசணும்னு சொல்றீங்களா? பிடித்த கருத்துக்களை பேசுவது வேறு, அருவருக்கத்தக்க வகையிலே எது அருவருப்பு, அவங்க என்ன பேசியிருக்காங்க? இல்ல இது தடைக்கு பிறகு பத்தி என்ன பேசியிருக்காங்க? என்ன பேசுறாங்க? அருவருக்கத்தக்க வகையிலே என்ன சொன்னாங்க? அசிங்கமா இருக்கு. இல்ல ஏன் அருவருக்கத்தக்க கருத்துக்களை பேசுறீங்க? ஒரு நிமிஷம் கணேஷ்னே கேட்கிறேன். ஒரு நிமிஷம், ஏன் அருவருக்கத்தக்க இவங்களா மாணவரா, எஸ்எஃப்ஐ தான் மாணவரா? இவர் எஸ்எஃப்ஐ வேற மாணவர் அமைப்பு இல்லையா? இல்ல கருத்து சொல்லுங்க, கேட்கலாம் இருங்க. இல்ல கணேஷ், அர்ஜுன் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் கல்லூரி வளாகங்கள்ல மாணவர் அமைப்பு என்ற போர்வையில் என்றதே உண்மையை கண்டிக்கிற. முதல்ல மாணவர் அமைப்பு வைத்துக் கொள்ளலாம்ன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. யார் வேணாலும் சங்கம் வைத்துக் கொள்ளலாம், கருத்து சொல்லலாம், அடிப்படை உரிமை இருக்குதுன்னு ஆர்டிகல் 19ல சொல்லி இருக்குது. பொறுத்த வரைக்கும் இவர் மாணவர் அமைப்பு போர்வையில நக்சல் குரூப்புகள் செயல்படுது. கல்வி நிறுவனங்கள் இதுல நாங்க சொல்றாருன்னா அப்ப இவர்கள் தான் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகிறார்களா? இல்ல தமிழகத்தில் செயல்படுத்தியோ மத்திய அரசு கல்வி இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்குது. இவர்கள் கருத்து உரிமைக்கு எதிரானவர்கள் என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க. அது உங்களுக்கு பிடிச்ச கருத்து தவிர மற்ற கருத்து குஜராத்தில் கொலை செய்த போல கொலை செய்வார்கள். இங்க அதிகாரத்தில் இல்ல, தமிழகத்தில் தொடர்ச்சியா கருத்துரிமைக்கு எதிராக அம்பேத்கர் பெயரை தவறா பயன்படுத்துறாங்க. இவங்க பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாம் முடக்கல் என்ற கருத்தை சம்பத் முன்வைக்கிறார். இதை சொல்ல அம்பேத்கர் பெரியார் கருத்தை தவறா பயன்படுத்துறான்னு சொல்றாரு இல்லீங்களா? கணேசன் ஒரு நிமிஷம், தமிழரசன் பேசுறாரு. அம்பேத்கர் பெரியார் கருத்தை தவறா பயன்படுத்துறான்னு சொல்றாரு. எந்த வகையில தவறுன்னு சொல்லணும்? சரி, ஒரு நிமிஷம் தமிழரசன் பேசுறாரு. வாசகர் வட்டம் அதுக்கு பேரு. அது எந்த வகையில் தவறானது? எந்த கொள்கைக்கு தன் வாழ்நாள் முழுதியும் எதிர்த்து பிரச்சாரம் செய்தாரோ அந்த கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் பாபா அம்பேத்கருடைய கொள்கையை தவறாக பின்பற்றுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள் சொல்றதுக்கு எந்த தார்மீக உரிமை கிடையாது. இந்த ஐஐடி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இவர்கள் இடஒதுக்கீட்டுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக அது தோன்றிய காலத்திலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோடு தான் அந்த நடவடிக்கைகள் அவர்கள் அமைத்து கொண்டு வருகிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ 31 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த டாக்டர் சாந்தப்பா, மிகப்பெரிய விஞ்ஞானி. அவருடைய மகளுக்கு ஐஐடியில் இடம் கிடைச்சது. அந்த அவருடைய மகள் மொத்த மதிப்பீட்டிலேயே அதிகமான மதிப்பெண்ணை பெற்றவர். ஆனால் அவரை கொண்டு போய் எதில் போட்டு வச்சிருந்தாங்கன்னா எஸ்சி கோட்டாவில் போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரா, அதாவது இடஒதுக்கீட்டை சரியா பின்பற்றாங்களா இல்லையான்றது வேற ஒரு விவாதம். இல்ல, நான் ஏன் சொல்ல வரேன்னா அதே போன்ற ஒரு அணுகுமுறையை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு சமூக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திக்காக ஒரு பேராசிரியை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு பேராசிரியை அவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த மாதிரியான தொடர். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, பாபா அம்பேத்கருடைய பெயரில் அமைஞ்சிருக்கிற ஒரு வாசகர் வட்டம், தந்தை பெரியார் பெயரில் அமைஞ்சிருக்கிற வாசகர் வட்டம் அந்த கருத்துக்களை தானே எடுத்து வைக்கும், அந்த கருத்துக்களை தானே பரப்புரை செய்யும், அந்த கருத்துக்களை தானே மாணவர்களுடைய விவாதிக்கும். இந்த கருத்துக்களை தாங்கிக் கொள்ள முடியாம தான் இப்படிப்பட்ட ஒரு தடை. அங்க வந்து நான் கேக்குறேன், ஐஐடில ராமாயணத்துக்கு எதுக்கு என்ன அமைப்பு, வசிஷ்டருக்கு எதுக்கு அமைப்பு, விவேகானந்தருக்கு எதுக்கு அமைப்பு? இதெல்லாம் வந்து ஒரு மத சக்திகள் இல்லையா? இல்ல, பெரியார் கருத்து அம்பேத்கர் கருத்து பேசுற உரிமை இருந்ததுன்னா விவேகானந்தர் கருத்து பேசுற மதவாத சக்திகள் இல்லையா? சொல்றேன், வசிஷ்டர் பேர்ல எதுக்கு அமைப்பு மறுக்கிறார்கள்? மதவாத அமைப்பு இல்லையா? பூணூலருக்கு ஆதரவான அம்பேத்கர் சிப்ரான் மாவட்டத்தில் 1929ல 6000 பேருக்கு பூணூல் அறிவிச்சிருக்காரு. ஐஐடில நடந்தது அது மாதிரி. அம்பேத்கருக்கு ஐஐடில அது மாதிரி எதுவும் நடந்ததா? அம்பேத்கர் சமஸ்கிருதத்துக்கு எதிரானவர். அம்பேத்கர் இந்தியாவுடைய ஆட்சி மொழியா சமஸ்கிருதம் வரணுங்கிறார். அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 370 கூடாது. அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக பல நேரங்களிலே
இப்போ நான் அர்ஜுன் சம்பத்துக்கு ஒண்ணே மட்டும் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த சில நடவடிக்கைகளை எந்த சந்தர்ப்பங்களை செய்தார்ன்றதெல்லாம் அதை நான் எடுத்து சொல்றேன். ஆனா இல்ல நீங்க அவரை பின்பற்றி அந்த கருத்துக்களை சொல்றீங்களே, நான் கேக்குறேன், இந்துத்துவா சக்திகள் தான் இந்தியாவிலேயே சாதிகளை வளர்த்தவர்கள், இந்துத்துவா சக்திகள் தான் இந்தியாவிலேயே சாதியை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டினார, அதற்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? அவருடைய குற்றச்சாட்டுல என்ன சொல்லுவீங்க? ஆதிக்க ஜாதிக்கு எதிராக, தீண்டாமை இழிவுகளுக்கு எதிராக, ஆனால் அம்பேத்கருடைய வழிமுறைகளை கை கொண்டு அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மராட்டியத்திலே பட்னவிஸ் அரசாங்கம் அம்பேத்கர் தங்கி படித்த அந்த இடத்தை நினைவிடமாக்கி இருக்கிறது. அம்பேத்கர் கொள்கைகளை பிரச்சாரம் செய்து வருகிறது. நான் கொள்கை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதே சென்னை அம்பேத்கர் கொள்கைகளை பிஜேபி பின்பற்றி வருகிறது. இதே சென்னை இந்துத்துவ சக்திகள் பின்பற்றி வருகிறது. இதே சென்னையில் இருங்க, இதே சென்னையில் மத்திய சட்ட அமைச்சராய், தொழிலாளர் அமைச்சராய் இதுவரையில யாரும் சொல்ல முடியாத ஒரு கருத்தை ஆழமா வலியுறுத்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். ஒரு போர்க்களத்தில் போர்ல வில்லேந்தி நிற்கிற ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய உபதேசம் செய்ய முடியுமானால் இதை விஞ்ஞானபூர்வமாக யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது கற்பனை கதை, அது முட்டாள்களின் பிதற்றல்னு சொன்னாரே. அதே அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். மகாபாரதத்தை பத்தி அவருடைய கருத்து என்னன்றது வேறொரு விவாதம். இவர் அர்ஜுன் சம்பத் தான் இதை டிஃபெண்ட் பண்றார். அந்த எடுத்த நடவடிக்கையை அவர் சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு, அம்பேத்கரிய பெரியாரிய மாணவர் படிப்பக வட்டம் என்று வைத்துக்கொண்டு நக்சல்கள், தீவிரவாதிகள், வேண்டாதவர்கள், சமூக சொற்கள் ஊடுருவி விட்டன, அவர்கள் தேச விரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று தொடர்ந்து சொல்றார். நாங்கள் திருப்பி திருப்பி கேட்கிறோம். ஏன்னா அது கோடிக்கணக்கான மக்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மக்களுக்கு நீங்க பதில் சொல்லி நிச்சயமா இல்லைன்னா நீங்களும் குற்றவாளி. இல்ல நான் தெளிவா நீங்களும் சேர்த்து குற்றவாளி. அந்த சம்பவம் நடந்தபோது புகார் இல்ல என்னன்னு சொல்லுங்க சார். சட்ட கல்லூரியில பாகிஸ்தான் கொடி ஐஐடிக்கு வாங்க சார். சட்ட கல்லூரி வேற பிரச்சனை. இந்த ஐஐடிக்கு வாங்க. ஐஐடிக்கு வாங்க. அதனுடைய தொடர்ச்சி நீங்க சட்ட கல்லூரி மாணவர்கள் அது இல்லாம அன்பின் முத்தங்கள் தேச விரோத செயல் சொல்ல முடியுமா? இத்தகைய கலாச்சார பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதுதான் அவர் என்ன மாணவருடைய அமைப்பில் எடுத்த நடவடிக்கைக்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தை அவரால் நிரூபிக்க முடியவில்லை. அதான் நான் புகார் கொடுத்திருக்கேன். இல்ல என்ன புகார் கொடுத்தீங்க? என்ன நடவடிக்கை உங்க புகார் மேலயா? உங்க புகார்ல என்ன சொன்னீங்கன்றது இதுவரையில இல்ல. திரு சம்பத் நீங்க என்ன புகார் சொன்னீங்க? மாணவர்கள் என்கிற போர்வையிலே பிரிவினைகளை திட்டம் போட்டாங்களா? இல்ல அதற்கான என்ன பிரிவினை? என்ன தேச விரோதம்? இல்ல அதாவது 98ல பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிறகு 99 2000 வரலும் 2004 வரலும் இப்பொழுது மீண்டும் வந்துக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ அவங்க பெரிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ, ஆனால் கல்வி நிலையங்களை காவி மையமாக ஆக்குறதுல அவங்க தொடர்ந்து குறிக்கோளா செயல்பட்டுக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு பாடத்திட்டத்திலேயே வரலாறுகளையே மாற்றி அமைத்து அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த வரலாறு. அதே இது மாணவர் அமைப்பை தடை செய்ததுன்றது ஒரு ஸ்டடி சென்டர் தடை செய்தது எப்படி காவி மயமாக்குறது? என்ன அப்படின்னா இல்ல இந்த விவேகானந்தருடைய அமைப்பு செயல்படலாம், ராமாயணம் பற்றி பேசலாம், விஸ்வாமித்திரர் பற்றி பேசலாம், ஆனால் அம்பேத்கருடைய பெயரும் இங்க இருக்கக்கூடாது, பெரியாருடைய பெயரும் இங்க இருக்கக்கூடாது. இதுதான் அம்பேத்கர் கொள்கை பரப்பப்பட வேண்டும். இன்டாலரன்ஸ். அவங்கனால இத அம்பேத்கரை முன்னால நிறுத்தி கொண்டு திட்டமிட்டு இவர்கள் அம்பேத்கர் கொள்கைகளுக்கு விரோதமான செய்திகளை பரப்புகிறார். எது விரோதம்னு சொல்லுங்க. அம்பேத்கர் சொன்னார் சார், அம்பேத்கருடைய கொள்கைகளை பயன்படுத்தி தவறா செய்யறது அடிப்படை தவறானது. இல்ல அவர் மீண்டும் பாயிண்ட்கே இல்ல, அதனால பேச முடிய மாட்டேங்குது. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஏதாவது ஒன்னால சொல்லணும். அதாவது மாணவர்கள் மீது அப்பட்டமான பாகிஸ்தான் கொடி ஏத்திருக்காங்க. ஐஐடிலயா? ஐஐடில இல்ல, ஐஐடிக்கு வாங்க. ஐஐடில பெரியார் அதோட தொடர்ச்சி தான் சார் இது. ஏங்க தொடர்ந்து இல்ல நீங்க ஒன்றை பேசினா நீங்க இன்னொன்று நீங்க இங்க பாருங்க சம்பத் தேசிய கீதத்தை நீங்க சொல்லக்கூடிய நீங்க தேசிய கீதத்தை முழுமையா படிக்கணும்.
2 நிமிஷம் தான் படிச்சுக்கிறாங்க. என்ன பேசுனீங்களா நீங்க? தடை பண்ணிடலாமா அந்த அமைப்பை, அந்த கட்சியை? இல்ல அது வேற. சொல்ற அரசு விழாவில் நடந்தது. நான் என்ன கேட்கிறேன் திரு பிரபாகரன், ஒரு கல்லூரி விழால ஒரு கல்லூரியில பெரியார் அம்பேத்கரை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அம்பேத்கரை பேசலாம், பெரியாரை பேசக்கூடாதுன்றது சம்பத் கருத்து. மற்ற இருவருடைய கருத்து 2 பேரை பற்றியுமே பேசலாம் அப்படின்றாங்க. இப்ப இந்த கருத்துக்கள் அப்படின்றது வந்து இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பகவத்கீதை, ராமாயணம், பிரம்மசூத்திரம், யோக சூத்திரம், வேதங்கள், உபநிடதங்கள் இதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அங்க போய் லெக்சர் கொடுக்கலாம். அங்க வந்து அருளுரைகள் தர்றாங்க. இது அந்த கல்லூரிகள்ல நடக்கலாம். அதை அனுமதிக்கும் போது இதை அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா அப்படின்ற வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுது. இப்ப கல்லூரிகள் அப்படின்ற ஒன்றுல எது ஏற்புடையது, எது ஏற்பில்லாதது, எது சமூகத்தை பிளக்கிறது, எது சமூகத்தை பிளவில்லாது அப்படின்றது யார் முடிவு செய்யுது? சமூகமே முடிவு பண்ண. ஏன்னா நம்ம தான் சொல்லலாம், நம்மளுடைய வரிப்பணத்துல தான் அந்த நிறுவனங்கள்லாம் நடக்குது. உதாரணமா இந்த ஐஐடியில் ஒரு மாணவனை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் வந்து ஏறக்குறைய 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணுது. இவ்வளவு அரசாங்கத்திலிருந்து இவ்வளவு வாங்குற மாணவர்கள், ரெண்டு தரப்பு மாணவர்களையும் சொல்றேன், இதைத்தானே அவங்க வட்ட அமைப்புன்னு வச்சு இதைத்தானே பேசணும். விஞ்ஞானபூர்வமா, அறிவுபூர்வமா, ஆக்கப்பூர்வமா பேசுறதுன்னு எத்தனையோ இருக்குதே. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? தேசியம், சமூகம் எல்லா இடத்துலயுமே பேசணுங்கிறது இல்ல. ஐஐடியில வந்து நம்ம எதிர்பார்க்க எதுக்காக ஐஐடி வச்சிருக்கிறோம், அங்க இருந்து பல டெக்னாலஜிகள் வரணுங்கிறது. ஒரு நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, இதுவும் நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற இடத்துல நடத்தட்டும், புரியுதுங்களா? இந்த மாதிரியான படிப்புகள் இருக்கிற இடத்துல ஃபேஷன் ஷோ எதுக்கு நடத்தணும்? அன்பின் முத்தங்கள் எதுக்கு நடத்தணும்? ஃபேஷன் ஷோ நடத்தக்கூடாது, அன்பின் முத்தங்கள் நடத்தக்கூடாது, மற்றது நடத்தலாம்ன்றீங்க. தாராளமா சார், நீங்க எந்த கருத்தை வேண்டுமானாலும் விவாதிக்கலாம். கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது செய்யலாமே ஒழிய இந்த தேவையில்லை. ஒரு நிமிஷம், கணேசன் ரொம்ப நேரம் குறுக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதாவது ஐஐடியில் எந்த வாதம் நடத்தணும், எந்த வாதம் நடத்தக்கூடாதுன்றதை யார் முடிவு செய்வதுன்னு சொன்னா சமூகம் தான் முடிவு செய்யுதுன்னு பொதுவிலையும் விட முடியாதுங்க. ரெண்டாவது, ஐஐடி என்பது ஒரு உயர் தொழில்நுட்ப படிப்பு சம்பந்தப்பட்டதுங்க. நாட்டினுடைய மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நாட்டை எப்படி டிசைன் பண்ணுன்றதை பற்றி வெறும் அறிவியல் ஆராய்ச்சிகள் மட்டும் செய்ய முடியாது. நாட்டினுடைய எதிர்காலம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, இந்த சென்னையில் டிராஃபிக்கை குறைக்கிறது எப்படின்றதை பற்றியான ப்ராஜெக்ட் வந்து அந்த ஐஐடி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல மேம்பாலங்கள் கட்டுவதில் எப்படி கட்டினா எப்படி நல்லா இருக்குன்றது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த டிராஃபிக்கை குறைப்பதும் மேம்பாலம் கட்டுவதும் அரசியலோட சம்பந்தப்பட்டிருக்குது. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அரசியலோட சம்பந்தப்பட்டிருக்கும் போது ஐஐடி போன்ற நிறுவனங்கள்ல இந்த நாட்டில் உயர் தொழில்நுட்ப படிப்புல நம்மளுடைய அதிகபட்சமான வரிப்பணம் செலவாகிற அந்த கல்வி நிறுவனத்தில் இந்த அரசு எப்படி நடக்குது, எப்படி அதை சரி பண்ணணும், இல்ல அதுல என்ன குறை இருக்குதுன்னு அதை விவாதம் நடத்தக்கூடாது என்பது அடிப்படையிலே தவறானதுங்க. எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலையும் 18 வயசு வந்தா அந்த மாணவனுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குதுன்னு சொல்ற நாட்டில் ஐஐடியில வந்து எந்த வாதம் நடத்தணும் நடத்தக்கூடாது என்பதை பற்றி தானா முடிவெடுப்பது என்பதோ, ரெண்டாவது நிர்வாகம் கட்டுப்படுத்துவதுனா என்ன கட்டுப்படுத்துது? இந்த வாதத்துக்கு வர நான், அதாவது அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை தடை செய்ததற்கு அவர்கள் சொல்லி இருக்கிற காரணம் என்ன? கோட் ஆஃப் கண்டக்ட். அந்த கோட் ஆஃப் கண்டக்டை, ஒழுங்கு விதிமுறையை அவர்கள் கடைபிடிக்கலன்றது. என்ன ஒழுங்கு விதிமுறை? குறிப்பா அவர்கள் சொல்லி இருக்கிறதுல, அவர்கள் சொன்ன வார்த்தையிலேயே சொல்றேன், அதாவது இங்க எஸ்சி எஸ்டி மாணவர்களை இந்துத்துவ பிரிவினருக்கு எதிராக திருப்பி விடுகிறார்கள். ஒன்னு. ரெண்டாவது, மோடி அரசினுடைய நிலம் கையகப்படுத்த சட்டம், கர்வாப்சி, லவ் ஜிகாத் போன்றவற்றை எல்லாம் இவர்கள் விமர்சிக்கிறார்கள். 2. மூன்றாவது விஷயமாக அவர்கள் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் நான் சொன்ன அடிப்படையிலே தவறானது. அதாவது எதிர்க்கிறார்கள் சொல்லி. இப்போ இந்த வாதங்கள் என்பது எல்லா தரப்பு மாணவர்களும் எல்லா தரப்பு மக்களும் நாட்டில் நடத்தக்கூடிய வாதங்கள் தானே. அந்த வாதங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பை தடை செய்வது, இந்த வாதங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்வது என்பதை எப்படி ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும் நான் கேட்கிறேன். அது வந்து பல்வேறு விதமான யூனியன் கிடையாது, அமைப்பையே தடை பண்ணல. யூனியன் வந்து மாணவர்களுக்கு அர்ஜுன் சார் ஒரு நிமிஷம், யூனியன்ங்கிறது மாணவர்களுக்கு ஒரு ரைட் இல்ல. யூனியன் வேற, இது இண்டிபெண்டன்ட் ஸ்டடீஸ் தான். இது ஒரு பேசிக் ரைட்னு சொல்லுவேன். இது ஒரு பிரிவிலேஜ் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கறாங்க. சரி, இதுக்கு மட்டும் ஏன் கவர் பண்றீங்க, மற்றதை ஏன் அலோவ் பண்றீங்க? கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் இவங்க இதுக்கு அதுக்கு நான் சொல்லவே வரலையே. இது ரெண்டு, இது ஐஐடில வந்து அவங்க விவாதிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. இது ஒரு அனாவசியமான விவாதம். ரெண்டு தரப்புலயும் ஐஐடி விவேகானந்தர் இதுவும் தேவையில்லை இதுவும் தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன். தமிழ்நாடு
50-60 வருடங்களுக்கு மேலாக சமூக நீதியை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய அரசியல் சாசன முதல் சீர்திருத்தமே பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் அந்த அளவுக்கு சமூக நீதி அடிப்படையாக கொண்டிருக்கணும். அப்போ அம்பேத்கருடைய பெயரில், பெரியாருடைய பெயரில் ஒரு மாணவர் அமைப்பு ஒரு சிறு விஷயங்களை, இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பிரதமரே விமர்சித்தாக வைத்துக் கொள்ளுவோம். அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு எல்லை மீறி போகிறது என்று பேராசிரியர்களோ கல்லூரி நிர்வாகமோ கண்டிப்பதற்கு பதிலாக அந்த ஒட்டுமொத்த தடை என்று அவர் கொண்டு வர்றாங்க இல்லையா, அதுல தான் இவங்களுடைய உள்நோக்கம் தெளிவாக தெரிகிறது. அந்த பேரே இருக்கக்கூடாதுங்கிறது நீண்ட நாளாக அவருடைய மனசில் இருந்ததை நிறைவேற்றுகிறாங்க. தெளிவாக சொல்றாரு. அம்பேத்கர் பெயரை சூட்டணும்ன்றதை இந்த அரசு ஏத்துக்கும் நினைக்கிறீங்களா? ஏத்துக்க வைக்கணும். சரி, அந்த வேலையை செய்யணும். நம்ம அது மட்டுமல்ல, இன்னொன்று மகாராஷ்டிராவில மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வச்சது தடை செய்திருக்கிறார்கள். ஆதரவாளர் அல்ல, அவர் தீண்டாமை இழிவுகள் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஈவேராவையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுவதே தப்பு. இப்ப நீங்க பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்வீங்களா? அது ஈவேரா கொள்கைகள். அம்பேத்கர் பிஜேபி சொல்லுது, பிஜேபி பிசி ரிசர்வேஷன் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு எதுவுமே வேணாங்கிறார். பிசி ரிசர்வேஷன் பிஜேபி வேணும்னா வேணாங்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு வேண்டாங்கிறார் அம்பேத்கர். பிஜேபி என்ன சொல்லுது? பிஜேபி பிசி ரிசர்வேஷன் வேணும் கேளுங்க. நாங்கள் நரேந்திர மோடி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா? ஏற்கிறார்ல. அப்புறம் அதுல என்ன பிரச்சனை? மக்களுக்கான சலுகைகள்ல மதமாறி சென்றவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு தெளிவாக குறிப்பிட்டு அது வேற ஒரு பிரச்சனை. அது வேற ஒரு பிரச்சனை. அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்காரு. அது வேற ஒரு பிரச்சனை. எனக்கு சொல்லுங்க, இவர் மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு, அன்புண்டு. ஆனா இவரை இந்துவாக இந்த நாட்டை ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்றது உங்களுக்கு தெரியும். இவரை இந்து என்று இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்வார்களா, இந்தியாவுக்குள்ள ஏற்றுக்கொள்வாங்க கேட்டு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர் சொல்தான் சொல்லிக்கணும். ஈழத்திலே இவர் தான் சொல்லிக்கணும். பார்லிமெண்ட்ல போய் பேசணும். இந்த நாட்டுல இந்த மக்களை இங்க பாரு, நீங்க என்ன கருத்து, நீங்க திராவிடத்தை ஏத்துக்கிறது இல்ல. இந்து என்பது ஜாதியை அடிப்படையா வச்சிருக்காங்க. தேவேந்திரன் எப்படி கம்பீரமா நிக்கிறீங்க? ஐஐடி விட்டு நம்ம எங்க போறோம்? ஐஐடி விட்டு நம்ம எங்க போறோம்? ஒரே இத முடிச்சிடலாம். இப்போ அர்ஜுன் சம்பத் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு புது புது அர்த்தங்களையும் இல்ல அம்பேத்கர் கொடுத்த இல்ல இல்ல ஒரு வழக்கமா நீங்க பாஸ் அம்பேத்கரையே அவதாரம்னு சொல்லிடுவீங்க கொஞ்சம் விட்டா. இல்ல நான் அர்ஜுன் சம்பத் நம்மளுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமலே திசை திருப்பிட்டு இருக்காங்க. இல்ல வாதத்தையே திசை திருப்பிட்டு இருக்காரு. கேக்குறேன், அவர் இதுவரைக்கும் கேள்விக்கு பதிலே சொல்லல. பூணூல் போட சொன்னாருன்னு பாஸ் அம்பேத்கருடைய கருத்து என்னன்னா, பூணூலே இந்துத்துவாடி உணர்வு கிடையாது, அது புத்திசம். ஒப்புப்பாரா? புத்திசமாவே இருக்கட்டும். புத்தருக்கு நாங்க விரோதிகளா இல்ல? நம்ம ஐஐடிக்கு நான் கேக்குற கேள்வி கருத்துரிமை. அதுல இப்போ அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிர்பார்த்தார் சொல்றாரு. அவர் தெரியுமா சட்ட அமைச்சருடைய பதவியை எதற்காக அவர் அந்த பதவியிலிருந்து எதற்காக விலகினார் தெரியுமா? முதல் அரசியல் மக்களுக்கு எதிரான எதற்காக அவர் சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் தெரியுமா? சொல்ல முடியும். அவருடைய நீங்க சொல்லுங்க வரல. இல்ல ஆமாம், அவர் பாராளுமன்றத்திலேயே அந்த பேச்சிலேயே சொன்னார், பிரதமர் நேரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த ஆணையத்தை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு தனி இடஒதுக்கீட்டிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழி எனக்கு தந்திருந்தார். இப்ப அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு இங்கே இருக்கிறவர்கள் தடை போடுகிறார்கள். அது ஒரு கருத்து, ஒரு சிந்தனை. பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். சரி, மாணவர்களுடைய நம்ம நிறைவு பகுதிக்கு வரோம். மாணவர்களுடைய கருத்துரிமை மீதான தடை அவசியமானதா அல்லது அடக்குமுறையா அப்படின்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். அந்த கேள்விக்கு கருத்துரிமை தடை விதிக்கப்படவில்லை. சரி, அது உங்களுடைய கருத்து. நேயர்கள் அந்த கருத்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய பதில் அவசியமானது என்று 18% நேயர்களும், அடக்குமுறை என்று 82% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நான் நிறைவாக உங்கள்கிட்ட அறிய விரும்புவது, இந்த தடை அப்படின்ற ஒன்றுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலிருந்து கூட பல்வேறு இயக்கங்கள் போராடி கைதாகி வெளில வந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த தடை விலக்கப்படணுமா வேண்டாமா? இந்த தடை தவறு, இது ஒரு அடக்குமுறை, இந்த அரசை விமர்சிக்கிறத அனுமதிக்கிற சுதந்திரம் மாணவர்களுக்கு வேணும், விமர்சிக்கிற சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிறைவாக ஒரு துளியில் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இது ஒரு தேவையற்ற நடவடிக்கை.
எல்லா அமைப்புகளும் அங்கு இயங்குவதைப் போல இந்த அமைப்பும் அடித்தளத்து மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, அந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்களை விழிப்புணர்ச்சி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல யாரையுமே விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சமூக பிரச்சனைகளுக்கு மட்டுமே அந்த அமைப்பு அங்க கருத்தரங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது. ஆக இதை தடை செய்வது என்பது முழுக்க முழுக்க எதிர்கருத்துக்களை தாங்கிக் கொள்ள முடியாம, விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாம இந்துத்துவ சக்தியினுடைய ஒரு நடவடிக்கையான இந்த நடவடிக்கை இருக்கின்றதா. ஆக இந்த தடை தேவையற்றது, அவசியமற்றது. இந்த தடை நாங்கள் நீண்ட காலமாக கோரியது. இந்த தடை தமிழகம் முழுக்க அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் அமல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைகள் பாடமாக வைக்கப்பட வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும். ஐஐடிக்கு அம்பேத்கர் பெயரையே சூட்ட வேண்டும். நன்றி. அதாவதுங்க, முதல்ல இந்த மாணவருடைய தடைக்கு அவசியம் என்று அவர் பல கருத்துக்களை சொன்னார். ஒன்றும் கூட அவர் ஆதாரமா சொல்ல ஆச்சுங்களா. முதல்ல இது தமிழ்நாட்டில் பல கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் ஐஐடியில் மட்டுமல்ல, டெல்லி இருக்கக்கூடிய டெல்லி யூனிவர்சிட்டி, JNU போன்ற பல்கலைக்கழகங்களில் எண்ணற்ற மாணவர்கள் அமைப்புகள் வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான சர்வதேசமான பிரச்சனைகள் எல்லாம் பேசுகிறாங்க. அதனால் ஐஐடியில் ஆனால் அம்பேத்கருடைய பெயரில், பெரியாருடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த மாணவர் வாசக வட்டத்திற்கு தடை வைப்பது என்பது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முடியாது. இதுக்கு எதிராக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம். இதுக்கு எதிராக எந்த சக்திகள் வந்தாலும் அதுக்கு எதிராக தமிழகம் ஒட்டுமொத்தமாக கிளறும். உங்களுடைய ஐஐடிக்குள்ளேயே போர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தான் இதுக்கு தடை விளக்கணுமா நீடிக்கணுமான்னு முடிவு பண்ணணும். அரசியல்வாதிகள் இதில் தயவு செய்து தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கணேசன், நிறைவாக உடைய சுருக்கம். அதாவது இந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தின் மீதான தடையை நீக்கணும். தடையை நீக்குவது மட்டுமல்ல, இன்னைக்கு ஐஐடி என்பது பார்ப்பன அக்ரகார பாசிச கோட்டையா இருக்குது. அந்த தடையும் உடைக்கப்படணும். அதற்கு மாணவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த முறையில் போராடணும். குறிப்பா மோடி அரசு மாற்று கருத்து வந்தாலுமே அவர்கள் மீது நக்சல் என்று முத்திரை குத்துகிறது. எதிர்த்து போராடுவர்களை அனைவரையுமே நக்சலைட் என்று ஒடுக்குகிறது. இது அனைத்திற்குமே உழைக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு முறியடிக்கின்ற போராட்டத்தை நன்றி. நன்றி கணேசன். நால்வர் ஐவருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு